ஸோ வணங்கான் எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாங்ஸை பார்க்கும்போது வெளில வரும்போது ஒரு இறுக்கமான மனசோட வர மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நிச்சயமா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே ஓகே படமே எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள இவ்வளோ இன்டெப்தா உள்ள போய் அதை அனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் நம்ம பண்றோம். அது பாலா சார் தான் அதை கொண்டு வந்துருவார். ஓகே ஓகே எவ்வளவு ஆழமா அதுக்குள்ள போகணுன்றது இதுல கத்துக்கிட்டேன். இந்த மேக்கிங் வீடியோ நான் பார்த்தேன். ஒருத்தர் நீங்க அடிக்கிறீங்க ஒரு விழுந்துட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா எந்த அளவுக்கு போட்டாலும் ஒரு மாதிரி பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் எப்போதுமே அந்த ரியலிஸ்டிக்கா இருக்கணும்ன்றது தான் அவரோட. எங்கேயுமே ரொம்ப மிகைப்படுத்தாம அது அந்த கதாபாத்திரத்துக்கூடயே டிராவல் பண்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகே அங்கெல்லாம் செருப்பு இல்லாம நடக்கிறதும் சரி, ஓடுறதும் சரி, அந்த டெரெயின்லாம் பாத்தீங்கன்னா கல்லு ஒரு கரண்ட் முரடா இருக்கும். ஆனா அதுல சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். பட் ஆனா அது ஒரு படம் முடியும் போது நம்ம ஒரு மாதிரி நம்ம தெரியும், மிரர்ல வேற மாதிரி தெரியும். ஸோ இந்த படம் முடிஞ்சு வெளில வரீங்க, அருண் விஜய் போயிட்டு மிரர் பாக்குறாரு, அவங்க வீட்டோட மிரர் பாக்குறாரு, எப்படி தெரிஞ்சாரு அருண் விஜய்? எனக்கு இன்னும் போட்டியா தான். ஏன்னா அதுல இருந்து வெளியில வர முடியல. ஏன்னா படம் கதை சொல்லி முடிச்ச உடனே பாலா சார் சொன்ன விஷயம், அருண் இதை நீங்க முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 4 மாசம் ஆகும் உங்களுக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படின்னாரு. உண்மை அதுதான். இல்ல எல்லாருமே ஏடா அப்படி மாத்திட்டாரு உன்ன நீ அது அப்படின்ன மாதிரி ஒரு விஷயம். ஓகே எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. எல்லாருமே அப்படியே மாத்திட்டாங்க அப்படின்னு. சோ அதே மாதிரி தான் படத்துல மாலைவள நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஆக்டர் அருண் விஜய் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லைக் இந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நிறைய இடத்துல நீங்க சொல்லிட்டீங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு டைரக்டர் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இந்த டைரக்டரோட. ஸோ அந்த படம் ரிலீஸுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ட்ரீம் கம் ட்ரூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு. ஓகே. இந்த ஒரு ஜேர்னி, அந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. ஓகே. அண்ட் ஒரு நடிகனா என்ன வேற ஒரு டைமென்ஷன்ல காட்ட போறாரு, ஆடியன்ஸ் பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ள இருக்கு. நைஸ். நீங்களே சொல்லிட்டீங்க, நான் வேற ஒரு டைமென்ஷன்ல ஆக்சுவலா நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு அருண் விஜய் வேற டைமென்ஷன்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டீரியோ எங்கேயும் எனக்கு தெரியல. ஏன்னா உதாரணம் சொல்ல போனா பாண்டவர் பூமி பண்ணா பாண்டவர் பூமி மட்டுமே அருண் விஜய் பண்ணலையே, அங்கேருந்து பார்த்தா வேற ஜானல் போயிட்டு இருக்கு. இது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் ஓகே நம்மளுக்கு இந்த படம் ஓடிச்சு, நம்ம இதுலயே ஒரு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ரிஸ்க் எடுக்கிறீங்களே, அது ஓகேவா? இல்ல, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் நம்மள வேற மாதிரி நம்மளை போர்ட்ரே பண்றது தான் ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு எக்ஸைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே. அண்ட் அதுவும் நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னும் போது அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமே அப்படின்றது தான். ஓகே. இப்போ யானை மாதிரி ஒரு படம் பெரிய சக்சஸ், திருப்பி உடனே அது மாதிரி போகலாம். பட் எனக்கு அது இல்லாம வேற ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம். பட் திருப்பி பிகாஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கும் நான் டவுன் சவுத் போனேன்னா யானையை பத்தி பயங்கர சார் வச்சுட்டீங்க சார் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். பட் அதே சமயத்துல ஆடியன்ஸை கெஸ் பண்ண முடியாம நம்ம வித்தியாசமா நம்ம ஒரு ஸ்கிரிப்டும் எடுத்து வித்தியாசமான கதாபாத்திரங்கள் கொடுக்கும் போது அவங்களை எக்ஸைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நடிகனா எனக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா, எனக்கு ஒரு சேலஞ்ச் தேவை. அது புதுசா பண்ணும் போது தான் எனக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கே கொடுக்கும். நைஸ். அதாவது ஒரு இது சொல்லணும்னா ஒரு ஹங்கரா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோங்கிறது தான் மேட்டர் இல்ல. நைஸ். ஸோ வணங்கான் எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாங்ஸை பார்க்கும்போது ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு வெளில வரும்போது ஒரு இறுக்கமான மனசோட வர மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படி இருக்கும்? நிச்சயமா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே ஓகே. படமே எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே. ஒவ்வொரு கதாபாத்திரமே அவ்வளோ அருமையா வடிவமைச்சிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாலா சாரோட அது ஒரு தனித்துவம் சொல்லலாம். எப்போதுமே அந்த கேரக்டர் கூட டிராவல் பண்ண வச்சிருவார். இப்போ நம்ம கோட்டின்ற ஒரு கதாபாத்திரம் நான் பண்றேன். ஸோ ஆடியன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிகினிங் ஒரு 10வது நிமிஷத்துலேருந்து அந்த கேரக்டர் கூட டிராவல் பண்ணும். ஓகே. ஸோ அதோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பர்சனலா அவங்களுக்குள்ள அது இறங்கும். ஓகே. அவன் பண்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதுதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நைஸ். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். அது ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் ஒரு நடிகனா. ஓகே. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள இவ்வளோ இன்டெப்தா உள்ள போய் அதை அனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா அது பாலா சார் தான் அதை கொண்டு வந்துருவார். எவ்வளவு ஆழமா அதுக்குள்ள போகணுன்றது இதுல கத்துக்கிட்டேன் கதாபாத்திரத்துக்குள்ள.
ஸோ அந்த ஒரு வருடம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நைஸ். இப்போ ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படியா இருந்தாலும் பவுண்டட் படிப்போம். பவுண்டட் படிக்கும்போது கோட்டிங்கிற கதாபாத்திரம் இப்படிதான் இருக்கும், இது மாதிரியான அந்த வசனங்கள்லயே நம்ம ஒரு விஷயம் உருவாக்கிடுவோம். கோட்டி இப்படிதான் இருப்போம், அப்ப அவன் நம்ம ரெடி பண்ணணும். அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் இருப்பான்றத நம்ம நினைக்கிறத தாண்டி அவர் ஒரு விஷயம் ஒண்ணு வச்சிருப்பாரு, அதை நம்ம கிட்ட வந்து டெலிவர் பண்ணிடுவாரு. ஓகே. அண்ட் அதுக்கான சில டிப்ஸ் கொடுப்பாரு. என்ன விஷயமா நம்ம ஒர்க் பண்ணணும், எதெல்லாம் நம்ம ஹோம் ஒர்க் பண்ணிக்கணும், எதை நம்ம வந்து அங்க ஸ்பாட்ல நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி ரொம்ப இன்ஃபார்ம்டா நமக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு கொடுத்துருவாரு. ஓகே. ஸோ என்னெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அங்க வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், அதெல்லாம் வந்து சாரோட அங்க ஃபைனல் டச் எல்லாம் சார் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். ஓகே. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ஃபில்ம் மேக்கிங்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாலா சார் கூட போகிறது. ஓகே. ஏன்னா நீங்கள் மேக்கிங் ஒன்று அந்த மேக்கிங் வீடியோ நான் பார்த்தேன். ஓகே, நடிக்கலாம், கஷ்டப்படலாம், ரோப் போடலாம். ரோப் போடும்போதே சில பேருக்கு வந்து வலிக்கும், தூக்கம் கிடையாது. அதான் சொல்ல வரேன். அடிச்சுட்டு ஒருத்தவங்க நீங்க அடிக்கிறீங்க, அந்த ஒரு விழுந்துட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா எந்த அளவுக்கு போட்டாலும் ஒரு மாதிரி பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங்காக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங்கை தாண்டி ட்ரீசர் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம போய் பார்க்கணும், ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த வேர்டு வருது இல்லை, அப்போ எப்படி இருக்கும்? அந்த ஸ்ட்ரகிளிங்கையும் பார்க்குறீங்க, இதையும் பார்க்குறீங்க. இல்லை, அதுக்காக தானே அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வரணும். அண்ட் ப்ளஸ் அவர் எப்போதுமே அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றது தான் அவரோட. எங்கேயுமே வந்து ரொம்ப மிகைப்படுத்தாம அது அந்த கதாபாத்திரத்துக்கூடயே டிராவல் பண்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த காலத்துக்கு என்ன தேவை? ஏன்னா நாங்க ஷூட் பண்ணது எல்லாமே கன்னியாகுமரி, வெயில் சுட்டு எரிச்சிச்சு. அங்கெல்லாம் செருப்பு இல்லாம நடக்கிறதும் சரி, ஓடுறதும் சரி, அந்த டெரெயின்லாம் பாத்தீங்கன்னா கல்லு கரண்ட் முரடா இருக்கும். ஆனா அதுல சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். பட் ஆனா அது வந்து எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா ஸ்கிரீன்ல தெரியும்ன்றது நமக்கு தெரியும். நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அது ஆடியன்ஸும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்பிக்கை இருக்கு. ஓகே. போஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. போஸ்ட் வந்த பிறகு டு பி ஆனஸ்ட் எனக்குள்ள இருந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆடியன்ஸ் அவங்க நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஹா ஏதோ ஒரு சரியான பொலிட்டிக்கல் கிராக் இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு சதியுமே ஆப்போசிட். ஆனா அந்த அதுக்கப்புறம் ஒரு சாங் ஒண்ணு வருது, இறைநூறுங்கிற சாங்கு. அந்த சாங்கை நான் டீகோட் பண்ணா மனிதம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் இது எல்லாமே அடங்கி நிக்குது. இறைநூறு இருந்தால் என்ன, மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதம்ங்கிற விஷயத்த சொல்லும் போது இந்த படத்தை அன்ஜட்ஜபிளான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டது இல்லை. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது பாலாசரோட விஷயம். ஓகே. அவர் ஒரு விஷயம் ஒன்று கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பாட்டிலேயே உங்களுக்கு அந்த வரிகளாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமா, யதார்த்தமும் அதுதான் கூட. ஓகே. அந்த யதார்த்தத்தை அப்படியே அவர் பிரதிபலிச்சிருக்காரு. ஓகே. அண்ட் நான் சொன்னேன்ல ஒரு தாக்கம், அது நிச்சயமா வந்து ஆடியன்ஸுக்கும் அது வந்து கரெக்டா இந்த கேரக்டர் என்ன பாதிப்பு இல்லை, இவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றானோ அது ஆடியன்ஸும் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். எதுக்காக பண்றான்னு நியாயமா இருக்கும். ஓகே. அது எல்லாமே வந்து நீங்க படம் பார்க்கும்போது அது புரியும். ஸோ அதுதான் பாலசரோட ஸ்ட்ரெங்க். நைஸ். ஒரு படம் முடியும் போது நம்ம ஒரு மாதிரி நம்ம தெரியும், மிரர்ல வேற மாதிரி தெரியும். ஸோ இந்த படம் முடிஞ்சு வெளில வரீங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் முடிஞ்சிருச்சு. அருண் விஜய் போயிட்டு மிரர் பாக்குறாரு, அவங்க வீட்டோட மிரர் பாக்குறாரு. எப்படி தெரிஞ்சாரு அருண் விஜய்? எனக்கு இன்னும் போட்டியா தான், ஏன்னா அதுல இருந்து வெளியில வர முடியல. ஏன்னா படம் கதை சொல்லி முடிச்ச உடனே பாலசர் சொன்ன விஷயம், அருண் இதை நீங்க முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 4 மாசம் ஆகும் உங்களுக்கு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படின்னாரு. உண்மை அதுதான். ஓகே. ஏன்னா அந்த டைம் பீரியட் நம்ம ஷூட் பண்ண டைம் எல்லாமே வந்து அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டோமா. ஸோ அதுல அந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியில வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே. பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நம்மளை உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஆக்டரா. அண்ட் அந்த கதாபாத்திரமா நம்ம மாறும் போது அதோட சோகம் என்ன, இல்லை அதோட சந்தோஷம் என்ன, அவனோட அந்த ஒரு விஷயங்களும் ஒரு வேற மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஓகே. அண்ட் ஐ திங்க் நடிகர்கள் எல்லாமே பிளஸ்ட். இந்த மாதிரியான ஒவ்வொரு வேரியட் கேரக்டர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள நம்ம உள்ள போய் நிறைய விஷயங்கள் நம்ம அதை நம்மளே வந்து அனுபவிக்க முடியுது இல்லை. கண்டிப்பா அது பெரிய கிஃப்ட் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒரு மனுஷன் அவனோட வாழ்க்கையை மட்டும் தான் வருவான், ஆனா ஒரு கலைஞன் தான்
பல வாழ்க்கையை வாழ்வான், அவனுக்கு பல வேதனைகளும் வலிகளும் தெரியும். அவனுக்கு ரியல் லைஃப்ல எதுவும் கிடையாது. ஆனா அந்த கதைக்குள்ள போகும்போது சம்டைம்ஸ் உடஞ்சி கூட இருக்கக்கூடிய அது மெத்தடாட்டிங்ல போனா முடிஞ்சு போச்சு. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். தட் இஸ் சம்திங் ரியலி நைஸ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது. நைஸ் நைஸ். பாலாஷாரோட எமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ டக்குனு அவங்க பரதேசி படத்துல கடைசியா அவங்க ஒய்ஃபும் அந்த ஏரியாவுக்கு வந்த பிறகு அதர்வா அழுகுறக்கூடிய எமோஷன் வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி இந்த படத்துல எமோஷன் சீனை வந்து நரேட் பண்ணி அந்த அந்த ஆன் ஸ்பாட்ல பாலாசார் உங்ககிட்ட சொல்ற விதம் எப்படி இருக்கும், எப்படி அதை நீங்க உள் வாங்குவீங்க, என்ன இதை யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு? இல்ல பாலாசார் முன்னாடியே நம்ம கதை கேட்கும் போதே இந்த இடம் இதெல்லாம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு சும்மா நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம். ஏன்னா பாலாசாரை நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததுனால, பாலாசாரை பார்த்துருக்கோம், அவர் படங்களை பார்த்துருக்கோம், என்ன மாதிரியா அவர் வந்து கொண்டு வருவார் அப்படின்றதும் மைண்ட்ல ஏறிட்டு தான் இருந்தது. பட் நமக்குள்ள அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருல்ல, நமக்கு நம்மளை ஃபீட் பண்ணுறாரு இன்ஃபர்மேஷன்ஸோட. ஸோ ஆல்ரெடி எல்லாமே நமக்குள்ள ஃபுல்லாக ஃபீட் பண்ணி வச்சிருவார். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து அதை அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம என்னென்னா நம்மளை மாற்றிடுவார் டோட்டலாகவே. ஓகே. அப்போ ஒரு விஷயம் ஆர்கானிக்காக ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் அந்த ஸ்பாட்ல. ஓகே. அந்த சூழலும் சரி, அந்த லொக்காலும் சரி, எல்லாமே சேர்ந்து அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அதுக்குள்ள அந்த 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 சீனுக்குள்ள கொண்டு வந்துடுவார். அதுதான் பாலாசாரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. ரொம்ப சைலன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சீன் எடுக்கும் போது நான்லாம் தனியாக சேர் போட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன். ஏன்னா அந்த மூடில் இருந்துகிட்டு இருப்பேன். ஏன்னா செட் பண்ணுற வரைக்கும் அந்த டைம். ஸோ யார்ட்டையும் ஜாஸ்தி பேச மாட்டேன். இது ஸோ பிஃபோர் த ஷாட், ஸோ இதுதான் நடக்க போகுதுன்னு இது அது பலது அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். பட் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த ஷாட்லுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவுட் சைடு எல்லாமே இயரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். உங்களுக்கே தெரியும், லைட்டு சைடு அந்த சைடு நடந்துகிட்டு இருக்கும், அந்த சைடு பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 500-600 பேர் இருப்பாங்க, இது எல்லாமே இருக்கும். பட் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். ஓகே. ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அண்டு அதுதான் நாங்கள் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எங்களுக்கு அந்த அந்த சூழலை வந்து அவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருவார். ஓகே. அதுதான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு 3-4 இடம் எல்லாருமே கண் கலந்து வச்சிருக்கோம். நைஸ் நைஸ் நைஸ். எப்போ ஒரு படம் லைக் நீங்கள் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர், அவங்களுடைய படம் வரப்போகுது, உங்கள் சைடில் இருக்கக்கூடிய வெல்விஷர்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. போஸ்ட் ரிலீஸ் ஆன பிறகு அவங்கள்ட்ட ஒரு ரிப்ளை வந்திருக்கும். அது என்ன? ஃபர்ஸ்ட் சொன்னேன் கேட்கும் போது சொன்ன பதில் என்ன, போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்த பதில் என்ன? இல்லை, எல்லாருமே ஏடா அப்படி மாத்திட்டாரு நீ அது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகே. அண்ட் யாரும் அதை எதிர்பார்க்கல. ஃபேமிலிலேயே நான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் லுக் டெஸ்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து கன்னியாகுமரியில தான் பண்ணோம். அவருக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க மாட்டார். அவரே கூட இருப்பார். ஹேர் கட்டிங்லேருந்து இதுலேருந்து எவ்வளோ வெட்டணும், சைடு இது கலர் இது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க எல்லாமே அவர் தாடி கீடி எல்லாம் அவர் பார்த்துட்டே இருப்பார். ஓகே. ஸோ அப்படி வந்த அந்த லுக் தான் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. எல்லாருமே அப்படியே மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் படத்தில் நீங்கள் பார்க்கும் போது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அது அப்படியே வேற ஒரு வேரியேஷன் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நைஸ். ஒரு படத்துக்கும் உங்களை மோல்ட் பண்ணிக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஒரு கதை வருது, அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மோல்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? சரி, இப்போ ஜென்ரலாக ஒரு நார்மலான கதைன்னு வச்சுக்கோங்க, அந்த கேரக்டரை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ரீவியஸாக இதோட தழுவல்ல நம்ம வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இதை வந்து அப்படியே அதே மாதிரியான ஜோன்ல இருந்தால் கூட இதை நம்ம எப்படி வேரியடாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னும் போது வி சிட் அண்ட் அனலைஸ். ஸோ அதோட தாக்கம் எதுவும் இதில் இருக்காமல் நம்ம வேற மாதிரி கொஞ்சம் இந்த சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு பாடி லாங்குவேஜில் கொஞ்சம் மாற்றலாம். ஓகே. பர்ஃபார்மன்ஸ்லையுமே அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ரொம்ப சட்டிலாக கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு ஆக்டரோட கடமை, பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பிகினிங்லேருந்து அந்த கேரக்டர் நம்ம வந்து அந்த அந்த கோட்டில் அவனோட எங்கெங்கே அந்த ஏற்றி இறக்குறோமோ, பட் ஆனால் அந்த அவனோட அந்த மூடை மெயின்டைன் பண்ணணும்ல. அது வந்து மகிழ் சார் படத்தில் ரொம்ப பிரமாதமாக அவர் கரெக்டாக நம்மளை கொண்டு வந்துடுவார். ஸோ அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்த படங்கள் பண்ணும் போது அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா தடையற தாக்கல ஆரம்பிச்சது. ஸோ அந்த கிராஃப் அப்படியே போயிட்டு இருக்கும். திடீர்னு அவன் லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகும் போது அவன் அங்கே சேஞ்ச் ஆகும், அங்கேயிருந்து வேற ஒரு எலிவேஷன்
போவான் அந்த கேரக்டர். அதான் ஒரு டாக்ஸி டிரைவர், ஆமா அவன் உண்டு அவன் வேலை உண்டு இப்படி இருக்கிற ஒருத்தன் வாழ்க்கையை அவனை திருப்பி போடும் போது அவன் என்ன ஆனா அப்படின்றது. அந்த மாதிரி டிராவலிங் வித் கேரக்டர் அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நான் மைண்ட்ல வச்சுட்டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் டு இட். என்ன ஆக்ஷன் எதாச்சுன்னா ஆக்ஷன்ல வேற என்ன புதுசா பண்ணலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்வேஸ் ஐ லைக் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். நைஸ் நைஸ் சூப்பர். ஒரு லைக் நீங்க பிசிக்கலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிங்கறத நாங்க டே பை டே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நடிகரா பிசிக்கை மெயின்டைன் பண்றது எந்த விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். இதுல எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நான் பண்ற கதாபாத்திரங்கள் அந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமா நான் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது பண்ணக்கூடிய அளவில் என் பாடியை நான் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு நான் என்னோட ஃபிசிக்கு இட் ஹெல்ப்ஸ். ஓகே ஓகே. வெறும் ஜிம்மிங் மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மற்றது எல்லாமே ஜிம்னாஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே அப்பப்போ ஒரு டச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எது எப்போ நமக்கு வந்து தேவைப்படும் கண்டிப்பா முடியாது. ஸோ அதனால அதை கீப் மெயின்டைனிங் யுவர்செல்ஃப். பிகாஸ் ஒரு ஆக்டரா நான் பண்ற இந்த ப்ரொஃபஷனுக்கு நான் செலக்ட் பண்ற கதைகளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே. பட் இப்போ இந்த வனங்கான் பொறுத்த வரைக்கும் சார் வந்து ஜிம்மே பண்ண வேணாம், ஒரு வருஷம் கட் பண்ணிடுங்க, டோட்டலா ஒண்ணுமே வேணாம் அப்படின்னும் போது சரி சார். ஏன்னா இந்த கதாபாத்திரம் தேவைப்பட்டுச்சு. ஸோ உடம்பை ஏத்துறது இறக்குறது எல்லாமே வந்து எனக்கு பிகாஸ் ஐ நோ மை பிசிக், ஐ நோ மை பாடி. அதனால ஈஸியா என்னால அது பண்ண முடியுது. ஓகே. அதனால தான் ஐ கீப் மை செல்ஃப் ஃபிட் ஆல்வேஸ். நைஸ் நைஸ். நான் ட்ரீசரோட சும்மா கமெண்ட்ஸ் படிச்சுட்டு ஒரு கமெண்ட் நான் படித்தேன். என் தலைமை இருக்க வேண்டிய இடம் இது கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய என்ன விரும்பக்கூடிய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல என்னை வச்சு பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து இன்னும் பெருசா அவர் வரணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்குது. நான் சொன்னேன், இந்த டிராவல் வந்து எனக்கு இந்த மாதிரி நல்லுள்ளங்கள் எனக்கு கிடைச்சது தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் அது எனக்கு வந்து அடுத்தடுத்த படி ஏறுறதுக்கான ஒரு படமும் அதை தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஒரு சில படங்கள் அப்படியே தூக்கி ஒரு 10 படி ஒரு 4 படி ஜம்ப் பண்ணிருக்கேன், ஒரு 3 படி ஜம்ப் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ நிச்சயமா வனங்கான் என வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போவோம், இன்னும் வேற மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ண வைக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும்னு ஆசை அப்படி ஏதாவது ஒரு ஹாலிவுட் படம் இருக்கா? டெலிஃபோன் பூத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் ஸ்கிரிப்ட், எட்ஜ் ஆஃப் த சீட், என்ன நடக்க போகுது, ஏன்னா ஃபோன் கால்லயே நடந்துகிட்டு இருக்கும், ஆனால் அந்த ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளூ பண்ண இருக்கு, ஆடியன்ஸை க்ளூ பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய என்ன ஈர்த்து இருக்கு. ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய நல்ல நல்ல கதைகளோட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர் நிறைய அதுக்கு டேலண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. அதெல்லாம் வெளியில வரணும், இன்னும் நல்ல நல்ல படங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா அப்படின்றது தான் என்னோட ஆசை. நைஸ். ஒரு லிட்டில் கைண்ட் ஹார்ட்டடா ஒரு படம் எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? நான் பார்த்த அருண்விஜயுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தேன், தோளா தோல் கொண்டு கொஞ்சம் சாஞ்சிக்கணும், அந்த அருண்விஜய் கேட்கிறேன். எப்ப அந்த அருண்விஜய் நான் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா மிஷின் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு, இங்க வனங்கான ஒரு சைடு போயிட்டு இருக்கு, அடுத்து ரெட்டத்தலை எங்க நம்ம லிஸ்ட் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே. இல்ல நிச்சயமா அந்த மாதிரி ஒரு ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அந்த மாதிரி அமையணும், அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், வேற ஒரு அனுபவம் ஆடியன்ஸ் கொடுக்கணும், அவங்களையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அமையணும். கௌதம் சார் மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடைச்சாருன்னா அதை விட ஒரு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஜோன்ல திங்க் பண்ற டைரக்டர்ஸ் கூட பண்ணணும் தான் என்னோட ஆசை. நைஸ் நைஸ். உங்களுக்கு பொங்கல் ரொம்ப லக்குன்னு நினைக்கிறேன், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இட் ஹேப்பன் லாஸ்ட் பொங்கல். ஆமா, மிஷன் சாப்டர் 1 ரிலீஸ் ஆச்சு. சைலண்ட் கில்லர் வேற சொன்னாங்க, மிஷின் வந்து ஆக்சுவலா சைலண்ட் கில்லர் இருந்தாங்க. எப்பா வந்ததுப்பா, அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ரைஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா மிஷின் ரொம்ப என்கேஜ் பண்ணிச்சு. அது என்கேஜிங் ஸ்கிரிப்ட். அது வந்து விஜய்க்குமே டைரக்டருக்குமே அது வந்து ஒரு
அவரோட ஜோன் கிடையாது, அவர் ஜானர் கிடையாது. அவர் ஒண்ணு புதுசா ட்ரை பண்றாரு. எப்போதுமே அந்த புதுசா ஒரு விஷயங்கள் அவங்க மாறி பண்ணும் போது வேற ஒண்ணு நடக்கும். கண்டிப்பா அப்படிதான் மிஷன் நடந்தது. அண்ட் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய படமா அமைஞ்சது. தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் அதை விட வேற ஒரு வெர்ஷனா இந்த பொங்கல் திருப்பி வரோம். அஃப்கோர்ஸ் வெயிட் வந்து 1 year பரவாயில்ல, அது ஒரு ஒர்த்தான ஒரு படமா வருதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டா இருக்கு. கண்டிப்பா அந்த பொங்கல் அப்படிங்கும் போது விக்டர் அண்ட் சத்யா அகைன் மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு. அது இன்னொரு விஷயம் மகேஷ் சாரோட படம் உங்களோட படம். சோ இது ஒரு மாதிரி நல்ல டாக்கா இருந்துச்சு. நல்ல டாக் இந்த சென்ஸ் ஒரு ஹெல்தியான டாக்கா இருந்துச்சு. அதை பத்தி பேசிக்கிட்டீங்களா? நான் மகேஷ் சார்ட்ட பேசினேன். நாங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்பே அப்போ வந்து அஜித் சார் படம் அனௌன்ஸ் பண்ணல, ஜஸ்ட் வரப்போகுது அப்படின்றதான் சொன்னாங்க. பட் அனௌன்ஸ்மெண்டா பாத்தீங்கன்னா நம்ம படம் தான் சொன்னாங்க. நான் இமீடியட்டா மகேஷ் சார்ட்ட பேசினேன். அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம படம் சார் படத்தோட கூட வருது, அதுவும் மகேஷ் சார் அஜித் சார் படத்தோட கூட வருதுன்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதே சந்தோஷம் தான் ஃபேன்ஸ் அவர் சைடும் அதை கொண்டாடினாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஹெல்தியா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். நைஸ். சினிமா கத்து கொடுத்தது என்ன? பொறுமையா இருந்தா எதை வேணா சாதிக்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நம்ம நேசிச்சு உண்மையா இருந்தோம்னா, நேசிச்சு உண்மையா இருந்து அதுக்கான உழைப்பை கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் அது கைகூடும். தான் இந்த சினிமா எனக்கு கற்றுக் கொடுத்து. நைஸ். இப்போ உங்களுக்காக ஐ மீன் நிறைய டைரக்டர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ரைட்டர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல அருண்விஜயோட பேர், அருண்விஜய்க்காக எழுதக்கூடிய கதைகள் நிறைய இருக்கும். அருண்விஜய் விரும்பக்கூடிய ஒரு கதைன்னு ஒண்ணு இருக்கா மைண்ட்ல? அப்படி நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல, உண்மையா சொல்லணும். நைஸ். நான் என்ன அப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா அந்த தேடல்லையே நம்ம டைம் போகும். அதை நான் ஃபிக்ஸ் பண்ணாம தான் வச்சிருக்கேன். நான் எனக்கு வர கதைகள்ல எனக்கு என்ன எது எக்ஸைட் பண்ணுது, என்ன கனெக்ட் பண்ணுது, ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண போது, அது எந்த அளவுக்கு என்னோட முந்தைய படங்களோட டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் பார்ப்பேன். அப்படிதான் ஒன்றும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஜேர்னியில மேபி நான் எதிர்பார்க்குற இல்லை நான் வந்து மைண்டில் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்கலாம், அப்போ அதை நான் கிராஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் நினச்சிட்டு இருக்க விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நான் தேடும் போது எனக்கு ஆக்சுவலாக வர நல்ல விஷயங்களை நான் மிஸ் பண்ணிடுவோம்னு தோணுது. அதனால I'll take as it comes. சூப்பர். நீங்க லைக் ஸ்கிரிப்ட் பவுண்டட் ஃபுல்லா படிப்பீங்களா இல்ல கதை நரேட் பண்ண சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் பவுண்டட், அதுக்கப்புறம் தான் பவுண்டட். நரேட் பண்ணா இன்னும் எசன்ஸ் நமக்கு இன்னும், ஏன்னா பிகாஸ் அவங்க எக்ஸ்பிரசிவா இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்க, ஏன்னா பிகாஸ் அவங்க சொல்லும் போதே வீல் நோ டைரக்டரோட விஷன் நமக்கு வந்து அவர் காட்சிகளை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அவரோட கேப்பபிலிட்டியும் நமக்கு தெரியும், அவர் என்ன பண்ண போறாருன்ற ஒரு விஷயமும் நமக்கு கண்முன் வந்து போகும். ஸோ அதனால ஐ பெட்டர் ப்ரிஃபர் டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஐ லிசன். சூப்பர். கோட்டி எங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸா இருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். மலைவாழ் மிகப்பெரிய வெற்றி அடைய மலைமலர் சார்பா வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை எனக்கு ஒதுக்குறதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.